அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மக்களே. இன்னைக்கு நம்ம இதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம்னா எமிரேட்ஸ் ஜூ பத்தி தான் பார்க்க போறோம். ஏன் நம்ம முன்னாடியோட ஜூ போகும்போது வேற நம்ம வாய்ஸ் வரலன்னு சொல்லி கேட்டா, அன்னைக்கு நம்மளோட மைக்ரோஃபோனோட சம்பவம் ஆனனால அது ஒர்க் ஆகல. அதனால இன்னைக்கு நம்ம பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்து போடுற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு பாத்துக்கோங்க, நம்ம அபுதாபியில மழை வந்துட்டு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு, கிளைமேட் சூப்பரா இருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாங்க எமிரேட்ஸ் ஜூ போனோம். நாங்க போறதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் பார்த்தேன். ஏதாவது ஒரு நல்லா போனா நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குமா, என்ன மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் அங்க இருக்கும், எத்தனை மணிக்கு போனா கரெக்டா இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய வீடியோஸ் பார்த்தா. ஆனா எந்த வீடியோவும் கரெக்டான இன்ஃபர்மேஷன் இல்லை. அதனால நம்ம போடுற வீடியோ கரெக்டா இருக்கணுங்கிறக்காண்டி நம்ம அங்க போய் பார்த்தது எல்லாம் பியூரா சொல்ல போறோம். என்னன்னா, ஃபர்ஸ்ட் நாங்க இங்கிருந்து கிளம்பி போனோம். நம்ம இங்கிருந்து போறதுக்கு பஸ்ல போனோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம அபுதாபி பஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. அங்க ஷட்டில் பஸ் இருக்கு, ஃப்ரீ. அது ஒரு டேக்கு 2 டைம்ஸ் போகும். அதுலயும் நீங்க போய்க்கலாம். இல்ல உங்களுக்கு பஸ்ல மாறி போகணும்னா அங்கிருந்தும் அபுதாபி ஸ்டேஷன்ல இருந்தே நமக்கு பஸ் இருக்கு, அது மூலமாவும் நீங்க போய்க்கலாம் ஜூக்கு. அப்ப நீங்க உள்ள போனோடனே உங்களுக்கு டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட்ல உங்களுக்கு கேட்டகரி வைஸா இருக்கு டிக்கெட். நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு மாதிரியான டிஃப்ரெண்ட் பிரசன்டேஷன் தான். ஒவ்வொரு அனிமலோட பிரசன்டேஷன் டைமிங் ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த கேட்டகரி வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க அங்க போய் டிக்கெட் எடுத்துட்டு நீங்க உள்ள போயிடலாம். நீங்க உள்ள போனோடனே பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கான ஏரியாஸ் இருக்கு. நாங்க போனோடனே ஒரு அழகான ஒரு ஒரு பேர்ட் பார்த்தோம், அதாவது பிளெமிங்கோஸ் பார்த்தோம். அது ரொம்ப அழகா இருந்துச்சு. அது நான் உங்களுக்கு வீடியோல காட்டியிருங்க பாருங்க. அது அழகா நின்றுட்டு இருந்தது ஒத்த கால்ல. அதுதான் அடுத்து இங்க உள்ள வந்தோடனே நான் ரொம்ப குஷி ஆயிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு அனிமல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க நம்மளை விட அவங்கலாம் ரொம்ப பாக்குறதுக்கு நல்லாவும் இருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. அதனால ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால அங்கிருந்து இதை பார்த்து ஃபிளமிங்கோஸ் முடிச்சோடனே நம்மளுக்கு போனோம்னா ரெப்டைல்ஸ் இருந்து உள்ள போனா அவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாட்டாய்ஸ் இருந்துச்சு. லிசார்ட் இருந்துச்சு. லிசார்ட்லேயே பார்த்துட்டீங்கன்னா எல்லா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸுமே அங்க ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸ்னேக்ல பாத்தீங்கன்னா சின்னதுல இருந்து பெருசு பைத்தான் வரையுமே நிறைய இருந்துச்சு. நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ், ஒவ்வொரு ஸ்னேக்ஸ்க்கான பேரு, டீடைல்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. அதுலயே கொஞ்ச நேரம் எங்களுக்கு நல்லா ஸ்பெண்ட் ஆயிடுச்சு. அதுல எல்லாம் அழகழகான காட்டியிருக்க பாருங்க. அதுல சூப்பரா எல்லாமே இருந்துச்சு. பார்க்கும் போது நின்று ரசிச்சுட்டு போற மாதிரி இருந்துச்சு. அவங்க கூட எல்லாம் பேசிட்டு தான் போயிட்டு இருந்தோம். அது முடிச்சுட்டு வெளியில வந்தோன்னா அப்புறம் ஃபிஷ், அது ஃபிஷ்ஷோடதும் நிறைய டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப். நான் ஃபிஷ் தான் எனக்கு ரொம்ப பைத்தியம். அது எனக்கு கூட இருந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ அந்த ஃபிஷ்லேயே ரொம்ப நேரம் நின்றுட்டு ஆக்சுவலி ரொம்ப அழகழகான ஃபிஷ், நம்மளோட ஊர்ல சொல்ற கொய்ஸ் வெரைட்டி அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பெருசு வரைக்கும் எல்லா ஃபிஷ்ஷஸும் இருந்துச்சு. ஒரு டைம் கண்டிப்பா நீங்க போனீங்கன்னா அங்கேயும் நிறைய நம்மளுக்கு டைம் ஸ்பெண்ட் ஆகும். கண்டிப்பா உள்ள ஃபிஷ்குள்ள போனோம். இப்படி கண்ணெல்லாம் அப்படியே கலர்ஃபுல் ஆயிடுச்சு. எனக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு. நம்ம வெளியில வந்தோடனே அதை விட ஒரு அற்புதமான காட்சி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பேர்ட்ஸ். நம்மளோட பீகாக்ல ஸ்டார்ட் பண்ணி நம்ம நாட்டு பேர்ட்ஸ்ல இருந்து எல்லா கண்ட்ரிஸோட வெரைட்டிஸ், எல்லா டைப்ஸ் பேர்ட்ஸுமே ஒரே இடத்துல இருக்கு. அது எப்படின்னா வேற எங்கேயுமே அது போல அதே இடத்துல பறந்துட்டு இருக்கு. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. சிலதை கூண்டுலயும் வச்சிருக்காங்க, சிலது ரொம்ப ஃப்ரீடமா பறக்குது. அதுவும் நிறைய டக்ஸ் இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது. அந்த பேர்ட்ஸ் கீழே ஆக்சுவலி பறந்துட்டு இருக்கு. மேல குழந்தைங்களுக்கு ஆக்டிவிட்டி பண்றதுக்கு ஒரு இடம் போட்டிருக்காங்க. அந்த குழந்தைங்க மேல ஆக்டிவிட்டி பண்றாங்க. கீழே பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு, டக் இருக்கு. அந்த மாதிரி ரொம்ப அழகா இருந்தது. அது முடிச்சுட்டு நாங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா ஒரு நம்ம என்ன சொல்றது, நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நம்ம இனங்களான மங்கீஸ், டிஃப்ரெண்ட் மங்கீஸ், எல்லா மங்கீஸும் இருந்தது. ரொம்ப ஜாலியா இருந்தது அந்த மங்கீஸ் பார்க்கும்போது. அதுல நான் ஒரு மங்கி கட்டுறான், அவன் எனக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. அவன் ரொம்ப சோகமாவே இருந்தான். எவ்வளவு கூப்பிட்டுமே பார்க்கல. அவ்வளோ நல்ல டைப் மங்கியுமே இருந்தது. ரொம்ப ஆக்டிவா இருந்துச்சு. சின்ன மங்கில இருந்து பெரிய மங்கி வரை இருந்தது. அதுல ஒரு குட்டியா ஒரு மங்கி இருந்தது. அந்த மங்கி ரொம்ப கியூட்டு, அவ்வளோ அழகா இருந்துச்சு. அது கொடுத்துருந்தாங்கன்னா நான் வீட்டுக்கு எடுத்து வளர்த்துருப்பேன். அவ்வளோ அழகா அந்த மங்கி இது. அது கண்டிப்பா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலி அவ்வளோ அழகா இருந்துச்சு. அடுத்து என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதெல்லாம் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் நம்மள வைட் பேஸ் தான். அடுத்து இருக்குமா இருக்காத என்னெல்லாம் இருக்கும்னு சொல்லி நினைச்சிட்டே போற டைம்ல தான் எல்லாமே அங்க இருக்குங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சுது. வைல்ட் அனிமல்ஸ்ல என்னெல்லாம் அங்கே இருக்கோ அவ்வளோ இருக்குமா என்னங்கிற ஒரு டவுட்லேயே நாங்கள் போனோம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருந்துச்சு. லைன்லேருந்து, டைகர்லேருந்து, சீட்டாலேருந்து எல்லாமே இருந்துச்சு. அங்கே எலிஃபண்ட், ஜிராஃபி, ஹிப்போபொட்டமஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்குமே கொஞ்சம் ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக அது நம்ம பார்க்குற வியூ டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு லைன் பார்த்துட்டிங்கன்னா, லைனை ஒரு எப்போதுமே சிங்கிளாக தான் இருக்குங்கிற மாதிரி ஒரே ஒரு லைன் தான் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த லைன் அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுத்து அடுத்துக்கு போட்டு
போட்டு வச்சுருந்தாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, ஒரு நிறையா கஃபே இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட் எப்படின்னா, உள்ள நம்ம அனிமல்ஸோட வியூ பார்த்துட்டே சாப்பிட்ற மாதிரி. அது லைனுக்கு எப்படி வச்சுருந்தாங்கன்னா, ஒரு பக்கம் டைனிங் டேபிளில் உட்காந்துருக்கிற மாதிரி, இன்னொரு பக்கம் நம்ம உட்காந்துருக்கிற மாதிரி, அந்த மாதிரி வியூ. ஜிராஃபி பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே பார்த்துட்டே உள்ளே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொரு அனிமலுக்கு ஏற்ற மாதிரி கஃபே இருக்குது. அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ லைன் பார்த்தோம். லைன் பக்கத்தில் நின்று எப்படியாவது ஃபோட்டோ எடுக்கலாம்னு அதுக்கு அவனும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாங்க லைனும். அதனால கொஞ்ச நேரம் நின்று அங்கே இன்னும் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே வந்து டைகர் பார்த்தோம். டைகரில் வந்து நிறைய டைகர்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க, உள்ளே இருந்தாங்க. அவங்க டைகர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு டைகரோட ஃபேஸும் ஒவ்வொரு மாதிரி ரகடாவும் இருந்தது, சிலது சாஃப்டாகவும் இருந்தது, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அப்புறம் சீட்டா பார்த்தோம். சீட்டா வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு, ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரு நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. அது முடிச்சுட்டு எலிஃபேண்ட் பார்த்தோம். எலிஃபேண்ட்டும் நல்லா இருந்துச்சு. அதுக்கு என்னென்ன அனிமலுக்கு என்ன மாதிரியான இது கொடுக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக கொடுத்து அழகாக வச்சுருந்தாங்க அனிமல்ஸ் எல்லாத்தையுமே. அப்புறம் ஜிராஃபி. நெக்ஸ்ட்டு நாங்கள் போன இடம் என்னென்னா ஜிராஃபி. ஜிராஃபி வந்து உங்களுக்கு ஹைட்டு, அதனால் நம்ம ஸ்டெப் மாதிரி ஏறி போய் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஜிராஃபியில் ஃபீட் பண்ணுறக்கு அது மாதிரி எல்லா அனிமலுக்கும் நம்ம ஃபீட் பண்ணலாம் ஆக்சுவலி. உள்ளே போய் கூட ஃபீட் பண்ணலாம். அதுக்கும் நான் தனியாக பே பண்ணிட்டு போனோம். இப்போ மேலே ஜிராஃபிக்கு போய் ஃபீட் பண்ண போனாங்க. ஸ்டெப்பில் மேலே ஏறி ஜிராஃபி ஃபீட் பண்ணுறக்கு ஏற்ற மாதிரி அது கழுத்து வந்து பெருசு இல்லைங்களா, அதனால் மேலே நின்று நம்ம ஃபீட் பண்ணுற மாதிரி அதுக்கும் செட்டப் வச்சுருக்காங்க. அதுவே இருந்துச்சு. அப்புறம் நம்ம வந்து ஜிராஃபியோட கஃபேல நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வந்துட்டோம். அடுத்து போகலான்னு சொல்லிட்டு. அடுத்து என்னன்னு சொல்லிட்டிங்கன்னா ப்ரெசன்டேஷன் தான். அந்த ப்ரெசன்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட ஃபீ நம்ம உள்ளே வரும்போது பே பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கான ஃபீ கேட்டகரி வேறுபடும். நம்ம வந்து ப்ரெசன்டேஷன் செலக்ட் பண்ணி எல்லாம் உள்ளே வந்துட்டோம். அதில் பேர்ட்ஸோடது இருந்துச்சு. பேர்ட்ஸோடது பார்த்துட்டிங்கன்னா எல்லாரும் பார்த்துக்கலாம். அது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. எல்லா பேர்ட்ஸுமே அவங்க வச்சு அதுக்கான ட்ரைனிங் கொடுத்து அதை பற்றி அதை விட இம்பார்ட்டன்ட் என்னென்னா அதை பற்றி ஒருத்தர் நின்று எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஒவ்வொரு பேர்டை பற்றியுமே அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி அது கொடுத்த மாதிரி போகிறது, அது அவர் என்ன மாதிரி சொல்கிறாரோ அதெல்லாம் செய்கிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறக்கு. எல்லா பேர்ட்ஸுமே அழகாக இருந்துச்சு. அதுவும் கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் ஆகும். அது முடிஞ்சதுக்கப்புறம் எலிஃபேண்ட் ஷோ பார்த்தீங்கன்னா, அது ஒரு அழகான ஷோ குடுக்குறாங்க. எப்படின்னு சொன்னா, அதோட இது இருக்குங்களா டங்க், அது வந்து தண்ணி எடுத்து நம்ம மேல பீட் பண்ற மாரி, அது ஷூட்டிங்ன்னு சொல்லிட்டு அந்த மாரி ஒரு ஷோ பிரசன்டேஷன் பண்றாங்க. அதுவும் முடிச்சுட்டு, அது முடிஞ்சதுக்கப்புறம் என்னன்னு சொன்னா, அனிமல் வண்டர்ஸ் என்னன்னா, செலக்டடான அனிமல்ஸை செலக்ட் பண்ணி, அதில ப்ரெசென்ட் பண்றாங்க நம்மளுக்கு. அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி, அந்த அனிமல்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி, அதை வந்து நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ற மாரி ஒரு ஷோ இருக்கு. அதில முக்கியமா இப்பதான் வர முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்க சீ லைன் தான். அது வந்து ரொம்ப ஸ்பெஷல். அது போய் பார்த்தே ஆகணும். 6:00 தான் அது போடுறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி நாங்கள் பார்த்தோம். அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுதான் அந்த டேயோட ஃபுல்ஃபில்லாகவே எங்களுக்கு இருந்துச்சு. அந்த அதோட ப்ரெசன்டேஷன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க 3 பேர் பண்ணது. அது போக அது அவங்க சொன்னதெல்லாம் அது கரெக்டாக செஞ்சது. அது ஃபன்னாகவும் இருந்தது. அதோட ஐக்யூ பவரை நம்ம வந்து பார்த்தோம். அது எவ்வளோ அழகாக அவங்களுக்கு அது ட்ரைனிங் என்னதான் கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணி அந்த அனிமல் பண்ணுதில்ல பார்த்தீங்களா, அதுதான் அங்கே ரொம்ப அழகாக பார்த்து ரசிக்க வேண்டியது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதோட அதோட ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி பற்றி சொன்னாங்க. சீ லைனோடது அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் தான் சொல்கிறேனே, அந்த டே ஃபுல்லாக நாங்கள் இருந்தோம். அந்த டேயோட ஃபுல்ஃபில்லே எங்களுக்கு அந்த சீ லைனோட அந்த ப்ரெசன்டேஷன் பார்த்தது தான். அப்போ இந்த மாதிரி நிறைய ப்ரெசன்டேஷன் இருக்குது. அப்போ இம்பார்ட்டண்ட்டாக இப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, உங்களுக்கு இப்போ தான் முக்கியமான விஷயம். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, வீடியோ வந்து நாங்கள் பார்த்தோம், எங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல. இதுதான் எங்களுக்கு முக்கியமாக தேவைப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன். என்னன்னா, நம்ம எப்போ போனால் கரெக்டாக இருக்கும், எப்படி இருக்கும் பஸ்ஸு, திரும்பி வர்றதுக்கு எப்படி இருக்கும், அப்படியெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணது தான். எப்படின்னா, நீங்கள் வரும்போது மார்னிங் போக வேண்டாம். ரொம்ப நம்மளுக்கு வந்து டைம் அங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா, குழந்தைங்களா இருந்தால் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம அதெல்லாம் இப்போ இல்லாதனால நம்ம என்ன பண்ணோம், நம்ம மதியத்துக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னா, ஆஃப்டர்நூன் நம்ம சாப்பிட்டு ஒரு 2:00 போகிற மாதிரி இருந்தால் ஸ்நாக்ஸ் மட்டும் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். உள்ளே போய் ஸ்நாக்ஸ் கூட வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஃபுட்டு வந்துக்கோங்க. உள்ளே வந்தால் ஒர்த்து இல்லையா அப்படின்னு கேட்டால் நல்லா ஒர்த்து. குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்மளுக்கே ரொம்ப பிடிக்கும். அந்த அந்த குட்டி மங்கி சொன்ன பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப க்யூட். அதெல்லாம் பார்க்கணும். அப்போ அதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஒர்த்தான பிளேஸ் தான். நீங்கள் போகிறதுக்கு கண்டிப்பாக போங்க. அப்புறம் மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். எமிரேட்ஸ் ஜூ வந்து எப்படி கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஃபன்னு. நல்லா ஃபுல் டோட்டல் மார்க் கொடுக்கலாம். ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. பாருங்க. இன்ஷால்லா மேலும் நம்மளுக்கு நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பபாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.